நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 டே 73யோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டான்ஸ் மாரத்தான் நடந்ததுங்க, சூப்பராக நடந்தது. ஆனால் பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு பிக் பாஸ்க்கு. ஸோ அது என்ன பண்ணாங்க அப்படி அவரை டென்ஷன் ஆக்கிறதுக்கு கண்டஸ்டன்ஸ்ன்னு பார்க்கலாம். ப்ளஸ் நம்ம கூல் சுரேஷ் ஒரு ட்ராமா வேறு பண்ணார். அது என்ன ட்ராமான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ 73வது நாள் டே காமிக்கிறதுக்கு முன்னே 72ஆம் நாள் நைட்டு காமிப்பாங்க. அப்போ விஷ்ணு பேசிகிட்டு இருப்பார் பூர்ணிமா கிட்ட. அவர் சொல்வார், அவருக்கு ஒரு கனவு தான். என்ன கனவுனா, நம்ம டைட்டில் வின்னர் விக்ரமில் அவர் நிஜமாகவே ஸ்டேஜில் போய் நிற்கிற மாதிரியும், கமல் சார் அவரையும் இன்னொரு கண்டஸ்டண்ட்டையும் கையை பிடிச்சி ஆட்டுற மாதிரியும், அப்புறம் விக்ரம் தான் வின்னர்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரி கனவு தாங்க. அதை சொல்லி சிரிப்பாங்க ரெண்டு பேரும். ஓகே, இப்போ கூல் சுரேஷ் என்ன பண்ணுவார், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் வெளியே போய்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் போட்டு சோறு மேலே ஏறி அந்த பக்கம் குதிக்க ட்ரை பண்ணுவார். நம்ம பரணி மாதிரி. பரணியும் இவரும் ஒன்றாங்க. பரணி எந்த ரீசனுக்காக வெளியே போனாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அவர் மேலே ரொம்ப கன்சர்னாக இருந்தாங்க. ஆனால் கூல் சுரேஷ் பண்ணுறது பக்கா ட்ராமாங்க. மேன் ஆஃப் ட்ராமா, டிஸ்கஸ்டிங் ஃபெலோ. ஓகே, நிஜமாகவே ஒரு ட்ராமா தான் பண்ணார். இந்த வாட்டி அவர் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கார்ல, எங்கே மக்கள் அவர் வெளியே அனுப்பிச்சிட போகிறாங்களோன்னு. ஏன்னா இத்தனை வாரமாக அவர் தப்பிச்சுட்டே வந்தாருங்க. இப்போ அவருக்கு வயிற்றில் பேதி மருந்து சாப்பிட்ட மாதிரி கலக்குது. அதனால தான் அவர் இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணுறாரு. இப்படி பண்ணியாவது சிம்பத்தி க்ரியேட் பண்ணி மக்கள் தன்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் லோ ப்ரொஃபைல் ட்ராமான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மணி பார்ப்பார். மணி தான் பார்த்துட்டு அவரை கீழே இறக்கி விடுவார். அப்புறம் கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு, உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க, உங்களுக்கு வெளியே நல்ல பேர் இருக்குது அப்படிலாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணுவார். சரி சார், இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவரும் நார்மலாகிடுவார். ஆனால் இப்போ பாரு, எல்லாருக்கிட்டையும் நான் வெளியே போகிறேன், நான் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவார். கமல்கிட்டே அப்படி தான் சொல்லுவார். ஆனால் இவரை நாமினேட் பண்ணால் மட்டும் மூஞ்ச தூக்கி வச்சுப்பார். டிஸ்கஸ்ட். ஓகே, இதெல்லாம் ட்ராமா வச்சுக்கோங்களேன். மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா இவருடைய ட்ராமாலாம் பார்த்து ஏமாறுற அளவுக்கு? இவர் பிரதீபை வெளியே அனுப்புறதுக்கு என்னென்ன ட்ராமா பண்ணாருன்னு நமக்கு தெரியாதா? பிரதீபா அவர் மூளை சரியில்லை அவருக்கு. அவரை ஒரு சைக்ரியாட்டிஸ்ட்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொன்னவர் தானே இவரை தாங்க முதல்ல கூப்பிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ 73வது நாள் டே. இப்போ அந்த சர்க்குலர், பிக் பாஸ் அமைச்ச சர்க்குலரை ரவீனா தான் படிப்பாங்க. டான்ஸ் மேரத்தான் டாஸ்க்கு. ஓகே, அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக அதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் அனுப்புவார் பிக் பாஸ். ரவீனா ஜெலிலியா ரோல் ப்ளே பண்ணுவாங்க. விஷ்ணு விஜயோடைய ரோல் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டாருங்க. விஜயோடைய ரோலில் விஷ்ணுவுக்கு கொடுத்து பிக் பாஸும் வேஸ்ட் பண்ணிட்டாரு, விஷ்ணுவும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அர்ச்சனாவுக்கு அந்த திமிர் படத்தில் ஈஸ்வரி ரோல் வரும்ல, அந்த ரோல் திமிர் பிடிச்ச கேர்ள். அழுவாங்க அவங்க. என்னை வில்லியாக காமிக்கிறாங்களா, அந்த வில்லி இமேஜ் போகணுன்னு சொல்லிட்டு தான் அவங்க பிக் பாஸ்க்கே வந்தாங்க. ஏன்னா ராஜா ராணியில் அவங்க வில்லியை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் எனக்கு வில்லி ரோல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அழுவாங்க. ஆனால் இந்த ரோலில் பிச்சு மேய்ஞ்சிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர். ஓகே, அர்ச்சனாக்கு இந்த ரோலில். அதுக்கப்புறம் படையப்பா தினேஷுங்க. படையப்பா பேரை தினேஷ்க்கு தினேஷ் அப்பான்னு மாற்றிடுவாங்க இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து. அதுக்கு இவர் மாயா கிண்டல் பண்ணுவாங்க, டோரா புஜி மாதிரி இருக்கான் தினேஷ்க்கு. கடைசியில் அவர் தான் சூப்பராக பண்ணார். மாயாவுக்கு வைஷ்ணவி ரோல் ஜீன்ஸில் ஐஸ்வர்யா ரோல் சொதப்பிட்டாங்கங்க. மாயாவுக்கு அந்த ரோலில் கொடுத்தே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு காமெடி நல்லா வருது. என்ன கேட்டால், இந்த மனோரமா ஒரு பாட்டு பாடுவாங்க, வா வாத்தியாரே ஊட்டாண்டே, அந்த பாட்டை கொடுத்துருக்கணும். மனோரமா ரோலில் கொடுத்துருக்கணும். ஐஸ்வர்யா ரோல் வைஷ்ணவி அந்த பைந்தாங்குழி ரோல் இருக்குல்ல ஜீன்ஸில், அதை கொடுப்பாங்க. சொதப்பிட்டாங்கங்க. அவங்களுக்கு காமெடி நல்லா வருதுன்னா பிக் பாஸ் அவங்களுக்கு காமெடி ட்ராக்கில் ஏதாவது கொடுத்துருக்கலாம். அனன்யாவுக்கு அசின் ரோல், மணிக்கு சூர்யா ரோல், அதுக்கப்புறம் இவங்க விசித்ரா அவங்களுக்கு படையப்பாவில் ரம்யா கிருஷ்ணன் பண்ணுவாங்களே நீலாம்பரி ரோல், அந்த ரோல் அவங்க சூப்பராக பண்ணாங்க. எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆனாங்க தெரியுமா? அவங்களுக்கு மட்டும் உடம்பு கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருந்தால் அக்ரெசிவாக ஆடியிருப்பாங்க. குண்டாக இருக்கிறதுனால அவங்க உடம்பை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல. அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், அந்த கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பூர்ணிமாவுக்கு பருத்தி வீரனில் வர ஹீரோயின் ரோல், இவர் குல் சுரேஷ்க்கு மன்மதனில் வர சிம்பு ரோல். ஏன்னா அவர் சிம்புடைய ரசிகன் இல்லை, ஆனால் நல்லாவே பண்ணாருங்க. எல்லாருமே நல்லா ஆடினாங்க எக்ஸப்ட் ஃபார் மாயா.
மாயா வந்து காமெடியாக அதை கொண்டு போயிட்டாங்க அந்த ஐஸ்வர்யாவுடைய வைஷ்ணவி கேரக்டர். அதுக்கு தான் சொன்னேன் அவங்களுக்கு வந்து ஒரு மனோரமாவுடைய பாட்டு ஏதாவது போட்டிருக்கலாம். ஓகே, இப்போ பிக் பாஸ் என்ன சொல்லுவார், எல்லாருக்குமே கரன்சி கொடுப்பாரு, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கரன்சி. யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி உங்கள் கையில் இருக்கிற கரன்சியை கொடுக்கணும். ஓகே, இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் யார் கையில் நிறைய கரன்சிஸ் இருக்கோ அவங்க தான் வந்து வின்னர். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். டைரெக்டாக அவங்க வந்து டிக்கெட்டு ஃபினாலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, அதை தவிர 2 பேரை வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அந்த 2 பேருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுப்பாரு பிக் பாஸ். யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் அந்த கேரக்டர்லேயே இருந்தாங்க அவங்களுக்கு. ஓகே, இதில் வந்து வடிவேலு கேரக்டர் வந்து விக்ரம்க்கு கொடுத்துருப்பாங்க. அவரும் நல்லா தான் பண்ணார். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லா தாங்க பண்ணாங்க. ஓகே, இதில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து நிக்சன். ஃபஸ்ட்டு நிக்சன் வந்து அந்த காதல் கொண்ட தனுஷுடைய டான்ஸ் ஆடுவார் பாருங்களேன். நிஜமாகவே பச்சை தண்ணியை தலையில் ஊற்றிட்டு வெறி வந்த மாதிரி ஆடுவார். ஓகே, அது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா தினேஷ் ரஜினி மாதிரியே அந்த பழையப்பா அது சூப்பராக பண்ணார். அப்புறம் நீலாம்பரி கேரக்டர் எடுத்து விசித்ரா செம்மையாக டான்ஸ் ஆனாங்க கிரேஸ்ஃபுல்லாக. 4வது அர்ச்சனா அந்த ஈஸ்வரி கேரக்டரில் டான்ஸ் ஆடுவாங்க பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க 4 பேர் தான் என்னோடய ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 1 hour எபிசோடில் பிக் பாஸ் வந்து அர்ச்சனாது காமிக்கவே இல்லை, அப்புறம் தினேஷ்து காமிக்கவே இல்லை. ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாருங்க. அவ்வளவு ஆத்திரம் அவருக்கு, கமல் மாதிரியே பிக் பாஸ்க்கும். இவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டாரு, பிளாக் அவுட் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு பிக் பாஸ்க்கு என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட் கிடச்சிது சொல்கிறேன் பாருங்களேன். தினேஷ் வந்து படையப்பாவில் வர ரஜினி சாங் இருக்குல்ல, என் பேர் படையப்பா, சூப்பராக பண்ணியிருப்பார். அதை போடலை, அது மின்சார கண்ணா சாங்கு அது காமிச்சாங்க. அர்ச்சனா ஆடின டான்ஸை கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணிட்டார். இப்போ ஒவ்வொருத்தரும் டான்ஸ் ஆடி முடித்தோடனே கரன்சிஸ் கொடுக்கணும்ல. இந்த ரவீனா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற கரன்சிலாம் கொண்டு போய் மணிக்கு கொடுத்துருவாங்க. மணி ஆஃப்கோர்ஸ் இஸ் எ டான்ஸர், ஃபஸ்ட் கிளாஸ் ஆடினார். பட் ஒருத்தருக்கேவா எல்லா கரன்சியும் கொடுப்பாங்க. மணி கூட சொல்வார், அப்படி நீ கொடுக்காத, நீ வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண, எனக்கே கொடுக்காதன்னு என்னுடைய இஷ்டம், நான் யாருக்கு வேணால் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கரன்சியை கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ மணிக்கு வந்து ரவீனா கொடுத்ததுனால இந்த பூர்ணிமா, மாயா, விஜய் இவங்களாம் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சைடு வந்து வின் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கணும்னு இந்த மாதிரி ரவீனா பண்ணுறாங்க. ஸோ நம்ம சைடும் பண்ணணும்னு சொல்லிட்டு மாயா, பூர்ணிமா எல்லோரும் இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, விஜய்கிட்ட பணத்தை. ஓகே, இப்போ பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் பிக் பாஸ் கரன்சி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு போர்டில் எழுத சொல்லுவார். மாயா, பூர்ணிமா இவங்களாம் தான் கொடுத்துட்டாங்களே, ரவீனா இவங்களாம் தான் மொத்த பணத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு. அதனால் என்ன எடுத்து அவங்கக்கிட்ட பணமே இல்லை, 0,0,0,0 தான் போட்டாங்க போர்டில். ஓகே, மற்றவங்களாம் வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ கரன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. இப்போ விசித்ரா வந்து மாயாவை கேட்பாங்க, நீ தானே கடைசியாக ஆடின, அப்போ எப்படி நீ இன்னொருத்தருக்கு பணம் கொடுப்பேன்? ஆக்சுவலி ஒருத்தர் ஆடும்போது கரன்சியை கொடுக்கணும், அவங்க அப்ரிஷியேட் பண்ணி எவ்வளோ வேணுமோ கொடுக்கலாம். பட் மாயா தான் கடைசியாக ஆடினாங்க. ஸோ மாயாவுக்கு அப்புறம் யாரும் ஆடலை. ஸோ அவங்க யாருக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை. அவங்க ஆடும்போது அவங்க கையில் எவ்வளோ கரன்சி இருந்ததோ அதை அவங்க வச்சுருக்கணும்ல. அது எப்படி நீங்கள் விஜய்கிட்ட கொடுப்பீங்கன்னு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்பாங்க விசித்ரா. பூர்ணிமாவும் மாயாவும் விஜயை செலக்ட் பண்ணி பணம் கொடுத்தாங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் யாராவது 2 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு செலக்ட் பண்ண சொல்லியிருப்பார் பிக் பாஸ். ஸோ அர்ச்சனாவும் விஜயும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து இவங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜயும் அர்ச்சனாவும் டிக்கெட்டு ஃபினாலில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா கூட இந்த டாஸ்கில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம்னு சொல்லியிருப்பார் பிக் பாஸ். ஆனால் அவங்களுக்கு சப்போஸ் பாயிண்ட்டு கிடச்சிதுன்னா அந்த பாயிண்ட் வந்து அவங்க எடுத்துக்கக்கூடாது, யாருக்காவது தான் கொடுக்கணும். அந்த கண்டிஷனில் தான் அவங்க 2 பேரும் இப்போ கலந்துக்கிறாங்க. ஸோ மாயாவும் பூர்ணிமாவும் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ரவீனா வந்து மணிக்கு கரன்சி கொடுத்துட்டா, ஸோ நம்மளும் வந்து விஜய்க்கு எல்லா கரன்சியும் கொடுத்துடலாம். ஸோ சப்போஸ் விஜய்க்கு ஒரு பாயிண்ட் கிடச்சுன்னா அந்த பாயிண்ட் அவன் திருப்பி நமக்கு தானே கொடுக்க போகிறான் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் விஜய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் விசித்ரா வந்து மாயாவை கேள்வி கேட்ட உடனே
நீ கடைசியாக தானே டான்ஸ் ஆடினேன், அப்போ உன் பணம் கையில் இருந்த பணம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் நீ யாருக்கும் கொடுக்க சான்ஸே இல்லையேன்னதுக்கப்புறம் தான் அவங்க உரைச்சிது. உடனே அவங்க போய் 2 பேரையும் கேட்பாங்க, விஜயும் பூர்ணிமா என் பணத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு. உடனே பூர்ணிமா சொல்லுவாங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானுங்க, இதில் என்னங்க இருக்குது, கமல் சார் கேட்டால் உங்களுக்கு சமாளிக்க தெரியாதான்னு கேட்பாங்க. உடனே மாயா சொல்லுவாங்க, எனக்கு சமாளிக்க தெரியாதுங்க உங்களை மாதிரிலாம் சொல்லுவாங்க. உடனே 2 பேருக்கு ஆர்குமெண்ட் வந்துடும். பூர்ணிமா வந்து அந்த பணத்தை தூக்கி போட்டுருவாங்க, எடுத்துக்கோங்க பணத்தைன்னு சொல்லி கையில் கூட கொடுக்க மாட்டாங்க, தூக்கி கீழே போட்டுட்டு போயிடுவாங்க. போகும்போது நடுவில் ஒரு கிளாஸ் ஃப்ளார் வாஸ் இருக்கும், ஓகே, அதை அப்படியே தட்டிட்டு போவாங்க. மாயா விட மாட்டாங்க, அப்போது வந்து அந்த கீழே அவங்க போட்ட பணத்தை வந்து பொறுக்கி எடுத்துப்பாங்க. இதுதான் பிக் பாஸ்க்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணார், அர்ச்சனா அவ்வளோ சூப்பராக ஆடி இருப்பாங்க அந்த ஈஸ்வரி கேரக்டரில். அது அப்படியே காமிக்கவே இல்லை 1 hour எபிசோடில். 24/7 பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ நல்லா ஆடினாங்கன்னு. அதே மாதிரி என் பேர் படையப்பா சாங்குக்கு தினேஷ் அவ்வளோ சூப்பராக ஆடிருப்பார். அதையும் 1 hour ஷோவில் காமிக்கவே இல்லை பிக் பாஸ். அதுக்கு தான் பனிஷ்மெண்ட்டு இப்போ வச்சாங்கல்ல ஆப்பு மற்ற கண்டஸ்டன்ஸ் அவருக்கு பிக் பாஸ் சொல்லுவார், ப்ரோக்ராம் நல்லா போச்சு, எல்லோரும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, ஆனால் கடைசியில் வந்து ஒருத்தருக்கு ஃபேவரட்டிசம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, இத்தனை பேர் 0 வாங்கியிருக்கீங்கன்னு கேட்பார். 3 பேர் தாங்க 0 கரன்சி வச்சுருப்பாங்க, மற்றவங்க கையிலலாம் கரன்சி இருக்கும். பிக் பாஸ் என்ன சொல்வார், இன்றைக்கி நைட்டு நான் டைம் தரேன், எல்லோரும் உட்காந்து பேசி இந்த கரன்சியை வந்து பிரிச்சுக்கோங்க, ஓகே, எல்லார் கையிலையும் கரன்சி இருக்கணும், அது எப்படி பிரிச்சுப்பீங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம்னு சொல்லிடுவார். அதுவே பிக் பாஸ் பண்ண இன்னொரு தப்பு, இந்த எல்லா கரன்சியும் கொடுத்தது யார், மாயா, பூர்ணிமா, ரவீனா. ஸோ இவங்க 3 பேருக்கும் டிக்கெட்டு ஃபினால் ஆடுறதுக்கு இனிமேல் ஃபர்தர் சான்ஸ் கிடையாது, யார் கையிலலாம் கரன்சி இருக்கோ அவங்க மட்டும்தான் ஆடணும்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் சொல்ல மாட்டார். ஏன், மாயாவும் பூர்ணிமாவும் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுவார், எல்லோரும் கலந்து பேசி கரன்சியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு காத்தால எனக்கு யார் யார் கையில் என்னென்ன கரன்சி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் அந்த மாதிரி சொன்னால் நான் அடுத்த டாஸ்க்குக்கு போகிறேன்னு சொல்லிடுவார். இதுவே பார்ஷியாலிட்டி தாங்க. எத்தனை பட்டம் இந்த பிக் பாஸ்க்கு உரைக்காது. சோஷியல் மீடியாவில் அவரை எவ்வளவு கழுவி ஊற்றினாலும் அவர் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் பார்ஷியாலிட்டி காமிக்க தான் செய்கிறாரு. எஸ்பெஷலி டு மாயா. பிக் பாஸ் மட்டும் இல்லை, கமலும் சேர்ந்து தான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. நான் டெய்லி ரிவ்யூ போடுறேன், மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.